ஐயோ பண்டிதரே, நான் பெட்ரூம் எல்லாம் பார்க்க சொல்லல. நான் கேட்ட மாப்பிள்ளை போட்டோவை காட்டுங்க. அத பத்தி பேச நான் வந்திருக்கேம்மா. அப்படியா? அனு, இங்க வாமா. பண்டிதரே, இவதான் நான் சொன்ன பொண்ணு பிரீத்தி. ரொம்ப அழகா இருக்கா. இந்த பொண்ணை யாரு வேண்டான்னு சொல்லுவா? போமா, பண்டிதருக்கு குடிக்க டீ கொண்டு வா. போ. வாங்க வாங்க, இங்க பாருங்க, பண்டிதர் வந்துட்டாரு. மாப்பிள்ளை போட்டோல கொண்டு வந்துட்டாரு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஜாதகத்தை காட்டுங்க. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதுவும் திடீர்னு. உனக்கும் தானே கல்யாணம் ஆகுது, அதுவும் திடீர்னு. சுபா, மொட்டை மாடியில துணியெல்லாம் காஞ்சிருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரி. நீங்க சொல்லுங்க. பண்டிதரே, பையனோட போட்டோவை காட்டுங்க. வனி ரிஷி அனுவை பார்க்க போறான். போகட்டு விடுங்க. அனுவே அவ வாயால சொல்லுவா, என்ன தொல்லை பண்ணாதே, எனக்கு பிடிச்ச மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவளோட ஆட்டோலாம் அப்படியே அடங்கிடும். இங்க என்ன நடக்குது பிரீத்தி? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், என்ன நடக்குது? பண்டிதர் எதுக்காக வந்தாரு? உனக்கு கேட்கலையா? சித்தி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. சித்தி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களா? ஒரு நிமிஷம் இரு. நான் இங்க இருந்து போயிடுவேன் நேத்து தானே சொன்னேன். அதுக்குள்ள எப்படி இந்த கல்யாண ஏற்பாடு? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன்னு நினைக்கிறியா? அது தடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த காதலை பத்தி தானே பேசுற. என்ன பத்தி நீ இப்படிதான் யோசிக்கிறியா? யோசிக்கல, கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோடையும் பேசிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு ஜிப்பு போட்டு விடுற, இங்க பார்த்தா என்கிட்ட. போதும் பிரீத்தி, போதும். பைத்திய மாதிரி உன் பின்னாடி அலையறேன்னு அதுக்கு என்ன சொல்ற? கையை எடு. மத்த பொண்ணுங்க மாதிரி நான் இல்ல. வெளியில கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. அம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க பண்டிதரே. வணக்கம் 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 பண்டிதரே. இப்பதான் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காரு. கல்யாணத்தை முடிச்சாகணும்ல. யாருக்கு? பிரீத்திக்கு தான். ஐயோ, இந்த பசங்கள்லாம் விடுங்க. அமெரிக்காவுல நிறைய சம்பந்தம் இருக்கு. என் புள்ள ராஜிக்கு அங்க நிறைய பேரை தெரியும். இங்க உள்ளவங்களை எல்லாம் விட்டு தள்ளுங்க. இங்க பாருங்க பண்டிதரே, நீங்க உங்க பைய தூக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க என் உயிரே போயிட்டு இருக்கு. பிரீத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ரிஷியை தான் பண்ணிக்கணும். பண்டிதரே, நீங்க இன்னும் இங்க இருந்து கிளம்பலையா? என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? என் லிஸ்ட்ல ஃபாரின் மாப்பிள்ளைங்க இருக்காங்க. போட்டோ காட்டட்டுமா? ஐயோ பண்டிதரே, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உட்காருங்க. நல்ல குடும்பமா இருந்தா போதும். பக்கத்திலே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி. வாணி, அனுக்கும் இங்க பக்கத்திலேயே யாராவது ஒரு பையனை பாத்துருக்கலாமே. அமெரிக்காக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு? நீங்க ஜோக் தானே பண்றீங்க இல்லையா? இல்ல வாணி, ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். பட் ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆஹா, என்ன இது? கொஞ்சம் மந்தமா இருக்கு. விடுங்கப்பா, இப்படி கூடு. இந்திரா, ஆவ், என்ன டேஸ்டா இருக்கு. இந்த புரோட்டா என் நண்பன் வீரா வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கு.
உங்க பாருமா, இந்த பரோட்டாவை நிஜமாவே அனுதான் பண்ணாளா? அனுதான் இதெல்லாம் செஞ்சா, ஆனா பிரீத்தி இதெல்லாம் பரிமாறுறா. இங்க பாருமா, ம், எனக்கு என்னமோ இந்த கைப்பக்குவம் என் நண்பன் வீராவோட மனைவி சமைச்ச மாதிரியே இருக்கு. இங்க பாருமா, ம். உன்னோட சித்தி அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை உனக்கு பையன் பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த கடவுள் மனிதர்களோட ஜோடிய மேல இருந்தே முடிவு பண்ணி தான் அனுப்புறாரு. ஐம் ஷூர் உனக்கும் யாரையாவது அனுப்பி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் எல்லா உறவுகளும் இந்த உறவை பார்த்து தான் கத்துக்கணும். இவங்க உறவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனிமே இவங்க சேர்ந்து வாழறதுதான் பாக்கி. கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமா இரு. இந்திரா, இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாரு. வா வா, டேபிள் உட்கார்ந்து சாப்பிடு. டேய் டேய், வழிய விடுற. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா தரேன். நீ சாப்பிடு. பரோட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீ இன்னொன்னு வாங்கிக்கோ. என்னது டாடியா? யாரையாச்சும் செலக்ட் பண்ணீங்களாமா? காட்டுங்க. ஒரு நிமிஷம், இவளே இதை கேட்டுங்க. பிரீத்தி, இதுல மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் இருக்கு. எந்த போட்டோ நல்லா இருக்குன்னு நீயே பார்த்து சொல்லு. ரிஷி, இங்க வா. ஏன் பரோட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு வந்து பாரு. வந்து சாப்பிட்டு பாரு. பிரீத்தி, எங்க பாக்குற? போட்டோவை பாரு. சித்தி யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாப்பா ரிஷி, நல்ல வேளை நீ வந்துட்ட. நீ எங்க வீட்டு மாப்பிள்ள, அதுவும் நியூ ஜெனரேஷன் மாப்பிள்ள. பிரீத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீயே பார்த்து சொல்லு. நீ செலக்ட் பண்ண சரியா இருக்கும் பாரு. ஐம் சாரி ஆண்டி, என்னால முடியாது. ஏன், என்னாச்சு? செலக்ட் தானே பண்ணணும், ப்ளீஸ். ஆமா மாமா, உங்கள மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்களா? அதாவது உங்கள மாதிரி கண்டிப்பா அவளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால இதுல இருந்து ஒரு நல்ல பையனோட போட்டோவை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. மாமா பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். உன் தங்கச்சி கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்காம இருந்திருந்தா நீ என்னை ஏத்துட்டு இருந்திருப்பியா? உன்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீயும் என்ன அதே அளவுக்கு காதலிக்கிற. உன்னை மும்பைக்கு கூட்டிட்டு வந்துடணும்னா உங்க அப்பாவோட ஆசை. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட கடைசி ஆசை. இங்க பாரு, உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நீயும் நானும் தான் சேர்ந்து நிறைவேற்றணும். அப்பா, ஒரே ஒரு தடவை இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். ரிஷி வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆசையே போயிடுச்சுங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருக்கணும். அப்பா, உங்களோட இந்த கனவு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற பொறுப்பை சித்திக்கு கொடுத்துருக்கீங்க. அப்பா, உங்களோட கடைசி ஆசை இதுதானா? உங்களோட கடைசி ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன். சித்தி பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அந்த ஆண்டி எல்லாத்தையுமே ஏன் தலையில கட்டிட்டாங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி பண்றாங்க. எல்லாமே வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணா, நீ ஏன் அப்படி சொல்ற? ஏன் சொல்றேனா கேளு.
நான் அனு கிட்ட உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். என்ன அவ ரிஜெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. ஆண்டிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. பிரீத்திக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அனுவை கல்யாணம் பண்ணிப்பேன். சேச்சா ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? அண்ணா சரியான பேராசை பிடிச்சவங்க. அவங்களுக்கு உங்க மேல இல்ல, காசு மேலதான் ஆசை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த போட்டோஸ் எரிக்கணும் போல இருக்குடா. நான் என்ன யோசிச்சேன், பிரீத்திக்கு பொறாம வர வச்சு அவளை ஏன் வழி கொண்டு வரணும்னு. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுடா. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பிரீத்தி, நான் திருந்திட்டேன், நான் உன்னதான் காதலிக்கிறேன். ஆண்டி விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. கண்டிப்பா செய்யலாம். டேய் தம்பி, நான் காட்டு கத்தல் கத்துறேன், அங்க என்னடா பார்வை? மாப்பிள்ள பாக்குறேன். உனக்கா? பிரீத்திக்குனா என்ன? உன்னோட எதிரி தேடிட்டேன். பேரு சந்தோஷ்குமார். ஜாதகம் பின்னாடி இருக்கு. வாட் a dazzling personality na, mind blowing. எவ்வளவு நல்லா இருக்கான், எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடா? நோ 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 நோ. இல்ல இல்ல டேய் குடுடா, ஓடாதடா. டேய் டேய் குடுங்க, குடுத்துரு. காட்ட மாட்டேன். இல்ல இல்ல அப்படிதான் உன்னை. டேய் குடுடா, காட்டு. அட குடு. இந்த பையனா? ஆமா. பிரீத்திகா? சந்தோஷ் குமார். இந்த சிங்கத்தை யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்க? எக்ஸாக்ட்லி. இவனை போய் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? அப்படின்னா இவனை நான் ஊதியே தள்ளிடுவேன். டேய் டேய் ரிஷி, இந்த பையனா நீ நல்லா இருக்கான்னு சொல்றியா? ஃபேண்டாஸ்டிக். ரிஷி, உன்னோட டேஸ்டுக்கு என்ன ஆச்சு? உனக்கு இங்க இந்த மாதிரி பையன் பிடிச்சிருக்கா? அங்க இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. சம்பந்தி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மாப்பிளைய நீங்க செலக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கா? இது பிரீத்தியோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணா, இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் எதிராவே பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கு சப்போர்ட்டாவே இருக்க மாட்டேங்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தானே. டேய், அப்பா, ஆண்டி எனக்கு இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நான் என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன். ஆண்டி? ஆமாமா, உண்மைதான். மாம்க்கு கல்யாணம் நடக்கும்போது அண்ணன் கூட இருந்திருந்தா இன்னைக்கு டேட்ல டாட் வேற மாதிரி இருந்திருப்பாரு. டேய் ஒண்ணு. ஐயோ, விடுங்க, குழந்தை தானே. என்னம்மா நீ? குழந்தைங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களா? அந்த சந்தோஷம் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் கை தூக்கலாம். ஏய், அந்த சந்தோஷ் யாரு? போட்டோல இருக்கிறவன். எங்களுக்கு பிடிக்கும். யுவராஜ், hands up. என்ன? Hands up. 1 2 3 4 5 5. Majority wins. Happy happy. ஆனா மாமா, இவனை பார்க்க பேக் மாதிரியே இருக்கான். அதானே? ஐ மீன், பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கான்னு. பண்டிதரை இவனை விட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருந்தா சொல்லுங்களேன். இதான் பெஸ்ட் ஆப்ஷன். பாட்டிக்கும் பிடிச்சிருக்கே. என் ஃப்ரெண்டோட பாட்டி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பையன் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க அடிமையா இருப்பான். இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நானே இதை ஒத்துக்கிறேன். அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற மனோ? ஆண்டி, பிரீத்தியை கூப்பிட்டு பையன் எப்படி இருக்கான்னு காட்டுங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். பிரீத்தி ரொம்ப கியூட்டா இருக்கான். நீயே பாரு. பிரீத்தி, இங்க வாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிருக்கோம். வந்து நீயும் பாரு. ஒரு நிமிஷம், மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் மொட்டை மாடல இருக்க துணியெல்லாம் கொண்டு வந்துரு. பாவம், அவன் ரொம்ப வெக்கப்படுறா. பண்டிதரே, அந்த பையனையும் ஃபைனல் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு சாயந்தரமே அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். உண்மையை சொல்லணும்னா பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். இன்னைக்கு சாயந்தரமே 2 பொண்ணுங்களை பார்க்க போறான். சீக்கிரம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. பையன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், கைவிட்டு போயிட போறான். சீக்கிரம். அப்ப மாப்பிளையே சாயங்காலம் கூட்டிட்டு வந்தாங்க. கண்டிப்பா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் வாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. சரி, வா போலாம். வா இந்திரா, வாங்கம்மா. சந்தோஷ் குமார். டேய் மனு, என்னடா பிளான்? இது நானும் அண்ணனும் சேர்ந்து போட்ட பிளான். உனக்கு இதெல்லாம் புரியாது. ஓகே, வா வா. அந்த சோடா புட்டியை வேண்டான்னு சொல்லிட்டு பிரீத்தி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி சொல்லி நீ இப்ப வெறுப்பாயிட்டா? பரவாயில்ல, சிரிக்கிறியே.
நீ என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி யோசிடாலிங்க. நான் என்ன பத்தி யோசிக்கணுமா? ஐ மீன் ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? ம் ரீ இங்க பாரு. இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நல்ல டைம் இருக்கு, யோசிப்பாரு. உனக்கு ஓகேனா இந்த உலகத்தையே நான் எதிர்த்து நிப்பேன். நான் தான் உனக்கு சரியான பேர்னு உனக்கே நல்லா தெரியும் பிரீத்தி. ஆமா சொல்லு. இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா சரி, நீ போய் அந்த சந்தோஷ் குமாரையே பாரு. அவனோட பர்சனாலிட்டி பத்தி உனக்கு தெரியுமா? அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உன்னை விட நல்லா தான் இருப்பான். என்னோட நல்லா இருப்பானா? சந்தோஷ் குமார், சாயந்தரம் இருக்கு வேடிக்கை. அக்கா அக்கா, நீ இவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? இந்த சோடா புட்டியமா? அக்கா இவனை பாத்தியா? ஒரு தடவை பாரு. அதெல்லாம் தேவையில்ல. இருக்கு, இனிமே நான் எதுவும் செய்ய தேவையே இல்ல. சந்தோஷ் குமார், ஹைட் 5'8". ஆமா, பிரீத்தியோட ஹைட் 5.6. 2 இன்ச் தான் ஹைட் கம்மி. 2 கம்பத்தையும் ஒண்ணா ஒட்ட வச்சு ஒரு ஆணி அடிச்சு நிக்க வச்சுட்டா அப்ப பாக்க. அக்கா, இதுக்கு முன்ன அவன் குரங்கு கூட இருந்திருக்கான் போல. இப்பவும் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கான். மனுஷன் மாதிரியே இல்ல. அப்புறம் இவன் முடிய பாருக்கா. ஏதோ ரெஜிஸ்டர் கட்டு மாதிரி தெரியுது. தலைமையில ஏதோ பழைய புக்க வச்சு முடி வெட்டின மாதிரி இருக்கு. ஏஜஸ் கூட மேல பறக்காது. இந்த சில்கை கூந்தல் ஈர்க்கிற கண்கள் அப்படி கண்ணலடாது பட்டன். பிரீத்தியோட கண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த சோடாபுடியோட கண்ணை பாரு. அப்புறம் இவன் கண்ணு பாருக்கா. இவனுக்காகவே ஏதோ ஃபியூஸ் போன பல்ப ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. வர ஆத்திரத்துக்கு கண்ணை குத்திரணும் போல இருக்கு. இவன் கண்ணாடியை பாத்தியா? சோடா புட்டி கண்ணாடியை விட கேவலமா இருக்கு. கண்ணாடி விடுறா, இடுப்பு பாரு. பிரீத்திக்கு எவ்வளவு அழகான இடுப்பு இருக்கு. ஆனா இவனுக்கு பாரு, இடுப்பையே காணும். அண்ணா, அப்ப இவனோட கால் எங்கடா இருக்கு? இவன் உடம்புல எலும்பு இருக்கானே தெரியல பாரு. அக்கா, இவன் எப்படி இருக்கான்னு ஒரு முறை பாரு. பாருக்கா, இவன் போட்டிருக்கிற பேண்ட வச்சு ஸ்னேகா கல்யாணத்துக்கு ஒரு டென்ட் கட்டிடலாம். பாரு, சித்தியோட செலவும் மிச்சமாயிடும். இவன் சின்ன வயசுல இருந்தே இதே ஷர்ட் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்ச பாரு, வாய்க்குள்ள பல்லு இருக்கானே தெரியல. அண்ணா மேஜிக், நம்ம 3 பேர் சேர்ந்து இவன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இவன் ஒருவேளை சிக்னல்ல பார்ட் டைம் ஜாப் பாப்பானோ? வாட் a good looking. இங்க பாருங்க. ஸ்மைல் பாய்ஸ். ஸ்மைல். பாரு, இங்க பாருக்கா. இவனை என்னால மாமாவா ஏத்துக்க முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும்? என் இமேஜ் கெட்டு போயிடும்க்கா. நீ எப்படி முன்ன பின்ன யோசிக்காம சரின்னு தலையாட்டின? உனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. நீயே உன் லெவலை விட்டு கீழே இறங்கிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்க்கா? நீ என்ன நினைக்கிற சுபா? அவன் ஆன்சமா இருக்கானா இல்லையான்னு யோசிக்கிற நிலைமையிலயா இருக்கு. சித்தப்பாவும் சித்தியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. அதான் ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதா முக்கியம். அக்கா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சித்தியோட வேலைன்னு தான் தோணுது. அவங்க எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள இந்த வீட்டோட துரத்துறதுலே குறியா இருக்காங்க. இந்த சோடா புட்டி வந்தானா முதல்ல அவன் கண்ணாடி உடைக்கிறேன், அப்புறம் அந்த சித்தியோட வாயை தைக்கிறேன். உனக்கு இப்படி ஒரு ஆன்டி பீஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பையனை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அவங்க சோடா புட்டி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ரொம்ப சென்டி ஆயிட்டோம். அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சோ எல்லாரும் கொஞ்சம் வெளியில வரீங்களா? வரோம். ஓகே. சந்தோஷ் குமார் வந்துட்டாரு. அந்தால நாம ஒவ்வொரு ஊதிலாம். சந்தோஷ் குமார். அக்கா, பாக்குறவங்க சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நான் எத்தனை பேர்கிட்ட சண்டை போடுறது? ரிஷி அனுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என் பொண்ணு ரொம்ப வேதனைப்படுவா. அவ வேதனைப்படுறதை எங்களால பார்க்க முடியாது. நீங்க 2 பேரும் இங்க வந்து அவளை மும்பை கூட்டிட்டு போங்க. அவளுக்கு பிடிச்ச பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. சுபா, என்னால அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றாம இருக்க முடியாது.